விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை சூழ்ந்துள்ள வெள்ளத்தால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தானியங்கள் சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அம்பேத்கரிடம் கேட்கலாம். அம்பேத்கர், தற்போது அந்த ஒழுங்குமுறை கூடத்திலிருந்து நீரை அகற்றக்கூடிய பணிகள் எப்படி இருக்கு? தானியங்கள் முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கா இல்ல மீட்கப்பட்டிருக்கா? அதாவது விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் தமிழக அரசின் சார்பில் விவசாயிகள் விளைபொருட்கள் விற்பனை செய்யும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வேஞ்சல் புயல் காரணமாக தொடர் கனமழை காரணமாகவும் சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீராலும் தென்பெண்ணை ஆற்றில் கிளை ஆறான துறிஞ்சி ஆற்றிலும் அரகண்டநல்லூர் பகுதியை சுற்றியுள்ள ஏரிகளில் இருந்து வரும் நீராலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. அரகண்டநல்லூர் பகுதியை முற்றிலுமாக வீடுகள் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மதில் சேவறு உடைந்து உள்ளே தண்ணீர் புகுந்ததால் 10 கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டில் குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தானியங்கள் முழுவதுமாக முழுகி வீணாகி உள்ளது. இந்த நிலையில் குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தானியங்கள் அனைத்தும் உரிய நஷ்டீடு அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகளாக உள்ளவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தானியங்கள் தற்பொழுது வரை மீட்கப்படவில்லை. தானியங்கள் உள்ள சுமார் ஒரு 10 அடிக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இந்த தானியங்கள் இதுவரைக்குமே மீட்கப்படவில்லை. தற்பொழுது சாத்தனூர் அணையில் இருந்து வரும் உபரி நீர் சற்று குறைந்து உள்ளது. அதாவது நேற்று 1,68,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளது. தற்பொழுது 47,000 கன அடி நீர்வரத்து தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அரகண்டநல்லூர் சுற்றுள்ள பகுதி சிறிது அளவுக்கு தண்ணீர் குறைந்து உள்ளதால் தற்போது மீட்கும் பணிகள் மக்களை மேல் மாடியில் இருக்கும் மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.